அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோங்க. ரொம்ப ஈஸி தான். எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தாங்க. 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைமே எடுக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். முதல் கப் சேர்த்துருக்கேன். இப்போது 2வது கப் சேர்க்குறேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாங்க. இதில் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்க்குறேங்க. ஓமம் பதில் நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் உப்பு சேர்க்குறேன். உப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பாதி உப்பு சேர்த்தாலே போதும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. இப்போது இது நல்லா கலந்து விடணும். எல்லா மாவுலையுமே நெய் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டோம். இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா உடையக்கூடாது. உடஞ்சிச்சு அப்படின்னா நெய் பத்தலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உடையில. இப்போ நெய் கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. பூரி மாவு மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி பிசைச்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். ஹார்டாகவே இருக்குது. இப்போது இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த நெய் சேர்த்து நல்லா பிசையணுங்க ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகிருங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. இங்கே பாருங்கள், பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். மாவு இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த க்ளீன் சர்ஃபேஸில் கொஞ்சம் மைதா மாவு தெளிச்சுக்கிறேங்க. நீங்கள் சப்பாத்தி கட்டிலாம் எடுக்க வேண்டாம். நல்லா மெல்லிசாக திரட்டணும். அதுக்காக இந்த மாதிரி சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். நல்லா மெல்லிசாக திரட்டணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மெல்லிசாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெல்லிசாக திரட்டணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். இங்கே பாருங்கள், நல்லா மெல்லிசாக திரட்டியிருக்கேன். அந்த கிரானைட்டே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இது மேலேயும் கொஞ்சம் மைதா மாவு தெளித்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கட்டரையும் இந்த மாதிரி மைதா மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லைன்னா ஏதாவது மூடி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒன்று செய்கிறதுக்கு 3 ரவுண்டு தேவைப்படுங்க. இப்போது டிசைன் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு ரவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன். விரலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டிருக்கேங்க. இந்த ரவுண்டோட சென்டரில் இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தம் கொடுங்க. ஓட்டை விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி 3லையுமே செய்யணுங்க. இங்கே பாருங்கள், ஓட்டை மட்டும் விழுகாமல் பார்த்துக்கோங்க. கையோட அச்சு மட்டும் தான் விழுகணும் விரலோட. 3யுமே வச்சுட்டோம். ஒரே இடத்துல தான் அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் 3யும் சேர்த்து கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி பாதியாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக திருப்பி வச்சுருக்கேன். நம்ம அழுத்தம் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலே கை வச்சுட்டு விரலை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுங்க. அந்த இடத்த மட்டும்தாங்க அழுத்தணும். அந்த இடத்தையும் அழுத்தக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது தனித்தனி லேயராக ஆகும். அதுக்காக தான். இங்கே பாருங்கள், ஏன் மித்தது அழுத்தக்கூடாது அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது தனித்தனி லேயர் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான். அந்த இடத்த மட்டும் அழுத்தணும், மித்த எந்த இடத்தையும் அழுத்தக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. அடுப்பும் பார்த்திங்கன்னா மீடியமில் இருக்குது. இது எண்ணெய் பார்த்திங்கன்னா அது மூழ்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி போட்டதுக்கப்புறம் இந்த எண்ணெய் மேலே எடுத்து விடுங்க. அப்போ தான் லேயர் லேயராக தனியாக வரும். உள்ள வரைக்கும் நல்லா பொரியும். அதுக்காக தான். நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும் அப்படின்னா நல்லா மெலிசாக திரட்டணும். அதுவும் ரொம்ப முக்கியங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயில் போட்டோன்னே தனித்தனியாக வருது பாருங்கள் லேயர். இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து மேலே ஊற்ற நல்லா தனித்தனியாக வருங்க லேயர். இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சீக்கிரமாகவும் பொரிஞ்சிரும். ஆனால் எண்ணெய் மட்டும் இந்த மாதிரி எடுத்து ஊற்றிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா பொரியும். இல்லைன்னா உள்ளே பொரியாது. அடுப்பு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாங்க. நல்லா மெலிசாக தரட்டினால சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிடலாங்க நம்ம.
பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு ஒன்று உடச்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தரும். இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.